ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன கிரிமினல் ஜஸ்டிஸ் உடைய 4வது சீசனை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளே 3 சீசன் போட்டிருக்கோம். அந்த 3 சீசனையும் பார்த்தாதான் இது புரியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. தனித்தனி கதை, நீங்க தனித்தனியா கூட பார்க்கலாம், இதை கூட தனியா பார்க்கலாம். இந்த சீசனுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. டாக்டருக்கு ஒரு மனைவி, ஒரு செட்டப், ஒரு பொண்ணு, ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குஜாலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் அந்த செட்டப் இறந்து போறாங்க. யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண. இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு, வாதாட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த செட்டப்பை யார் தான் கொலை பண்ணாங்க, உண்மையிலேயே அந்த டாக்டர் தான் கொலை பண்ணாரா, என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பரபரப்பா, அதே டைம்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா செம ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் மக்களே, எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு வாலெட் அண்ட் காம்போ கொண்டு வந்திருக்க மக்களே. இப்படி ஒரு ஆஃபரை இது வரைக்கும் நான் கொண்டு வந்ததே கிடையாது. அது என்ன ஆஃபர்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியா சொல்றேன், உங்களுக்கு பியூரான ஒரிஜினல் லெதர்ல பிரீமியம் குவாலிட்டி வாலெட், பெல்ட், பேக்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவி கூடவே இருக்காங்க, எங்க போனாலும் கூடவே வராங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியை ஹீரோ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மனைவியும் கிளம்பி அவசரமா ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எங்க அவசரமா நம்ம ஆபீஸ்க்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பெரிய லாயர் அசோசியேஷனோட ஒன்னா சேர்ந்திருக்காரு. நம்ம ஹீரோவா போய் சேரல மக்களே, அவங்களா வாண்டடா சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன கேஸ்லாம் வருதோ அதுல சில கேஸை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணும். அதுக்காக தான் இப்போ வேகமா போயிட்டு இருக்காரு. நேரா ஆபீஸ்க்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோ கூட அந்த கம்பெனியோட ஆளும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கப்பட்ட நபர், அந்த பாதிக்கப்பட்ட நபர் கூட சேர்ந்துட்டு ஒரு வக்கீல், இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவரு ஒரு பார்மா கம்பெனியோடைய மெடிசன்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அது மூலமா உடம்பு பயங்கரமா பாதிக்கப்பட்டு இப்போ வேலைக்கு கூட போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரியான ப்ரூஃப் இருக்கு, கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா நீங்க வாதாட வந்திருக்கீங்க இல்லையா, அந்த பார்மா கம்பெனியோடைய பேர் தான் நாரி போகும். நாங்க கோர்ட் மூலமா கூட போயிட்டு காசை வாங்கிக்க முடியும், ஆனா முதல்ல நேரடியா பேசி பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நல்லபடியா பேசி இப்ப இந்த கம்பெனி ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமாவே பேசி வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அந்த கம்பெனியை சேர்ந்த நபரு, உங்களுக்கு நான் ஒரு காரை கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுக்க, இந்த கிஃப்ட் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆனா ஷாக்கும் ஆகுறாரு. மனைவிக்கு, நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்கும் சம சந்தோஷம். நம்ம ஹீரோவுடைய மனைவியுடைய தம்பியும் ஒரு வக்கீல் மக்களே, அந்த வக்கீல் பையனும் நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, ஏன்பா உனக்கு சந்தோஷமா இல்லையா, வந்து உட்காரு அப்படின்னு. கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா மனசுதான் ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அன்பளிப்பு, பெருசா வர காசு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் பிடிக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு வேலைக்காரமாவை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த மீன்லாம் கிளீன் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி அவங்க எந்த அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டுல ஒர்க் பண்றாங்களோ அங்க போறாங்க. வீட்டுக்கு போனா கதவு லாக் பண்ணாம திறந்திருக்கு. இவங்க நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அம்மா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க ரத்த வெள்ளத்துல ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணை டாக்டர் மடிக்கு மேல வச்சிருக்காரு. இத பார்த்துட்டு இந்த வேலைக்காரமா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பியானோக்கு மேல துணியெல்லாம் மூடி பலூன்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுடைய அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நல்லாவே தெரியும், அம்மா கிட்ட எனக்கு பியானோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டேன். அம்மா தானே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னும் போது நான் தான் வாங்கினேன், ஆனா அப்பா ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னும் போது அப்படியே உட்காந்து இந்த பொண்ணு மியூசிக்லாம் வாசிச்சு பாக்குறா. அப்பா நீங்க என்ன வெக்கேஷனுக்கு வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுவும் நீயும் நானும் மட்டும் கிளம்பி போக போறோம் அப்படின்னு சொன்னீங்க, எப்பதான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வருஷம் சம்மர் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்றாரு. இந்த டைம்ல அங்க ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உள்ளுக்குள்ள வராங்க. நீங்க ரொம்ப லேட்டு அப்படின்னும் போது இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, அதான் பெஸ்டான கிஃப்டா வாங்கலான்னு போனேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு கையில கொடுக்கும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியானோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, யாரு கிஃப்ட் பண்ணான்னு கேட்கும் போது அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது நான் தான் வாங்கினேன், ஆனா ராஜ் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னும் போது ராஜ் நீங்களா அப்படின்னு
சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ண அப்படியே ராஜோடைய அம்மா பாக்குறாங்க. பொண்டாட்டிக்கு ஒரே வெறுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னும் போது இனி நான் ஸ்கூலுக்கு போக விரும்பல, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போடுற மாதிரி போக இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீ ஸ்கூலுக்கு கிளம்ப ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ரோஷினி கேட்கும் போது ஐயோ எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அது ராஜ் கிளம்பி ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆபரேஷன் பண்ணும்போது அங்க புதுசா ஒரு நர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த கத்திரிக்கோள் எடு அப்படின்னும் போது அவங்க வேற எதையும் மாத்தி கொடுக்க, உனக்கு இன்னும் கத்திரிக்கோள் எது கட் பண்றது எது அப்படின்னே தெரியலையா, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அந்த ஆபரேஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் அவர் அங்க வந்திருக்காரு. உங்க பொண்ணுக்கு கேன்சர் கிடையாது, ஹைப்போகுளோசோமியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாங்க. கரெக்டா என் வாயில நுழையில, நீங்க அப்படியே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. இதை சொல்லும் போது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிருக்கு. இங்கதான் ரோஷினி வராங்க. இராக்கு கேன்சர் இல்ல, நல்ல விஷயம் அப்படின்னும் போது இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. கேன்சர் இல்ல அப்படின்னா எதுக்காக இரா அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது லோ பிளட் சுகர் அப்படின்னு சொல்றாங்க. 13 வயசுல லோ பிளட் சுகர்லாம் வருமானு கேட்கும் போது எனக்கும் சரியா தெரியல, எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, நம்ம இன்னும் சில பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அப்போ கரெக்டா ராஜ் யாருக்கோ கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவங்க போனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, நான் வரும்போது யாருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அதான் இராக்கு ஒண்ணும் இல்ல, நான் கூடவே இருந்து அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணும்போது கரெக்டா அங்க அஞ்சு கால் பண்றாங்க. அதாவது இவங்களுடைய சக்காலத்தி நம்ம ராஜோடைய மனைவி கால் பண்றாங்க. இத பார்த்து இவங்க ஃபேஸ் ரியாக்ஷனையும் மாறுது மக்களே. ஆமா, இந்த ரோஷினி யாருன்னு கேட்டீங்கன்னா இராக்கு சில மெடிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, யாராவது இந்த பொண்ணை டேக் கேர் பண்ணி பாத்துக்கணும், கூடவே இருந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட கேர்டேக்கர் தான். இராவை மட்டும் பாத்துப்பான்னு பார்த்தா புருஷனையும் சேர்த்தே பாத்துக்கிறா போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ராஜும் ரோஷினியும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு உன் பொண்ணுடைய பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் வராம இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நீ கண்டிப்பா வரணும், உன்னை பத்தி நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேன், எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்க போறேன், இங்க பாரு எனக்கு இராவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்கும், நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ராஜ் வீட்டுக்கு போறாரு. ஆக்சுவலா அந்த அஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம ராஜுடைய மனைவி, அவங்க இவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்லயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கதவை தட்டி இராக்கு ஒண்ணும் இல்ல, கேன்சர்லாம் இல்லையா, பிளட் சுகர் லெவல் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கான், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டியில காமிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ரோஷினியும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கும் போது யார் இவங்க, நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் அப்படின்னும் போது இவங்க தான் என்னுடைய லவ்வர் அப்படின்னு சொல்றாரு. லவ்வரா, உங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் இராக்கு உடம்பு சரியில்லையா, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பாத்துக்கும் போது அங்க இருந்த நர்ஸ் தான் இவங்க. என்னை விட மத்த எல்லாரையும் விட இராவை வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நீங்க தான் என் பொண்ணுடைய கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க சொன்னேன், என் பொண்ணையே இவங்க இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நல்லா பாத்துப்பாங்கன்னு என்ன நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், என்ன அடமானம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சந்தோஷமா எல்லாமே போயிட்டு இருக்கு. பார்ட்டி எல்லாம் நடந்துட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு மேக்கப் போடும் போது நம்ம ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த பொண்ணை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்துட்டா மட்டும் அஞ்சு அளவுக்கு அழகாய முடியாது, எப்பயுமே ராஜுக்கு அஞ்சு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய காதல கேட்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சு உள்ளுக்குள்ள வரும்போதே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு பயங்கரமா அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டு வராங்க, சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோஷினி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள லைட்டா ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேக் கட் பண்ணி அவர் வந்துட்டு ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரோஷினி ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம இதுக்கப்புறமும் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சரியா குடிச்சிட்டு குடி போதையில நடக்க முடியாம தள்ளாடிட்டு போயிட்டு இருக்கா. இதை யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில ராஜ் கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு நிறைய மெசேஜ் பண்ணி பாக்குறாரு, கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கண்டிப்பா வீட்டுக்கு வருவா இல்லையா, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிங் கிளம்புறாரு. இதே டைம்ல அந்த வேலைக்காரமாவை காமிக்கிறாங்க. இவங்க இப்பதான் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது ராஜுடைய மடியில ரோஷினி இறந்து கிடக்குறாங்க. அந்த டைம்ல இவங்களுக்கு ரோஷினி அப்படின்னே தெரியல. ஏன் அப்படின்னா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அஞ்சும் சரி ரோஷினியும் சரி ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் சாரி ஒரே மாதிரி தான் போட்டு வந்திருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்படியே இந்த பொண்ணு கதவெல்லாம் திறந்துட்டு வெளியே போறா. அப்பதான் அஞ்சு வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னு இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு
பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ராஜ் அங்க உட்கார்ந்துட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது அங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இரா கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நீங்க போயிட்டு என் பொண்ணை பாத்துக்கோங்க, நான் இந்த விஷயம் என்னன்னு ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணேன். போலீஸ் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. யாரும் உள்ளுக்குள்ளவும் வரக்கூடாது, இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியவும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிட்டு நேரா உள்ள போறாங்க. ஒரு லேடி போலீஸ் தான் டீம் லீடரா இருப்பாங்க மக்களே, அவங்க தான் இன்ஸ்பெக்டர். அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது விக்டிமுடைய பேரு ரோஷினி, இந்த டாக்டர் ராஜுடைய பொண்ணு இரா, அந்த இராவுடைய கேர் டேக்கர் தான் இந்த ரோஷினி. இவங்க டெய்லி காலைல 7 மணிக்கு வருவாங்க, நைட்டு எந்த டைமுக்கு வேணா வெளியே கிளம்புவாங்க. வழக்கம் போல இன்னைக்கும் வீட்டுக்கு வேலை பார்க்கலான்னு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே டைம்ல இந்த ராஜ் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்திருக்கா. கழுத்துல யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்த ராஜுடைய மனைவியும் வேலைக்காரமாவும் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணாங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு யாரெல்லாம் எங்க வந்தா எல்லாமே விசாரிங்க அப்படின்னும் போது முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் மேடம், இந்த ரோஷினி இருக்காங்க இல்லையா, இந்த ரோஷினிக்கும் டாக்டருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு, அதுவும் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சே இருந்திருக்கு அப்படின்னும் போது இது என்னடா கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி போலீஸ்க்கு யார் தான் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜுடைய மனைவி 5 தான் கால் பண்ணாங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து ராஜுடைய பொண்ணு இராக்கு பர்த்டே, அதனால தான் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல லேடி போலீஸ் அப்படியே போயிட்டு அங்க அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. கழுத்தறுபட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. பக்கத்திலேயே ஏதோ உடைஞ்சு போன கண்ணாடி பீஸ்லாம் கிடக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது யாராவது உடைச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்த மாதிரியோ, கதவு உடைக்கப்பட்ட மாதிரி, இல்ல இந்த பொண்ணுடைய கை கால் உடைக்கப்பட்ட மாதிரி ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும்போது அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. அந்த கொலைகாரன் கண்டிப்பா கதவை திறந்துட்டு தான் உள்ளுக்குள்ள வந்திருக்கான், இல்ல அப்படின்னா இந்த பொண்ணே திறந்து விட்டுருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜ போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது இன்னைக்கு காலையில நான் ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல ரோஷினி உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தலான்னு கழுத்துல கைய வச்சு காப்பாத்த ட்ரை பண்ண, அதுக்குள்ள அவங்க என் கையிலேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டெட் பாடியை முதல்ல போஸ்ட் மார்ட்டத்துக்கு அமுச்சு வைங்க, இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க செக் பண்ணுங்க, முக்கியமா இந்த வீடு ஆப்போசிட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ராஜுடைய வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிட்டு விசாரணைக்கு தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அஞ்சுடைய வீட்டுக்கு போயிட்டு அஞ்சுவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்னுடைய பிளாட்ல இருந்தேன், அப்போ வந்துட்டு அந்த வேலைக்காரமா கத்துற மாதிரி சவுண்டு கேட்டு என்ன விஷயம்னு ஓடி போயிட்டு பார்க்கும்போது அங்க ரோஷினி ரத்த வெள்ளத்துல ராஜுடைய கையில இறந்து கிடந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது சரி அவங்க இறந்து கிடந்தாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்ல கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சரி ரோஷினிக்கு இல்ல அப்படின்னா ராஜுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராஜுக்கு எதிரிகள்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஆனா எனக்கு ரோஷினியை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் ராஜ்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்கும் போது டைவர்ஸ்லாம் ஆகல, கடந்த ஒரு 15-16 மாசமா தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அப்படின்னா டைவர்ஸ் ஆகல. இந்த ரோஷினிக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் எந்த மாதிரியான கனெக்ஷன், எப்போத்துல இருந்து இந்த கனெக்ஷன் கேட்கும்போது எப்போத்துல இருந்து அப்படின்னா தெரியல, நாங்க தனித்தனியா இருக்க ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறமேட்டுக்கா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உங்களுக்கு டைவர்ஸ் ஆகல அப்படின்றதுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், ராஜ வந்துட்டு விசாரணைக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் போது அப்படின்னா கைது பண்ண போறீங்களான்னு கேட்கும் போது கைதுன்னு சொல்ல முடியாது, முதல்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் தான் கைது பண்ணலாமா வேணாமா அப்படின்லாம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது மேடம் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணுடைய திங்ஸ் எல்லாமே ராஜுடைய அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, அவளுக்கு நிறையவே மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு, அந்த மெடிசன்லாம் இல்லாம அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அண்ட் கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த வீட்டை சீல் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டு வந்துக்கிறேன், அந்த மெடிசன்ஸை எடுத்துக்கவும் அலோ பண்ணும் அப்படின்னும் போது முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகே உங்க கூடவே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு, நீங்க என்ன விஷயம்லாம் கொண்டு போறீங்களோ எல்லாமே நோட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெளியே போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நீ இந்த அபார்ட்மெண்ட்டை தரவா செக் பண்ணு, முக்கியமா இந்த வீட்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்போ ராஜு அதுக்கப்புறம் வேலைக்காரி இவங்கள ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. அண்ட் மெடிக்கல் செக்அப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டெட் பாடியும் போஸ்ட் மார்ட்டத்துக்கு தயார்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இப்போ யாரோ வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோஷினி என் புருஷனை ஒரு கொலை கேஸ்ல கைது பண்ணிட்டாங்க, அவருக்காக நீங்க தான் வந்து வாதாடணும் அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே பாக்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம
நம்ம லேடி போலீஸ் அசிஸ்டன்ட் கிட்ட நீ அந்த மர்டர் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கும்போது நானும் அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சிட்டேன், என்னால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு ஆயுதத்தை எங்க போட்டிருப்பான்னு கேட்கும்போது நான் தேடுற மேடம் அப்படின்னு சொல்ல, சரி எதுக்காக அந்த பொண்ணு அந்த இடத்துல கழுத்தாண்ட அதுவும் சைட்ல அறுத்து கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா ஒரு கொலை வெறியா இருக்கலாம், ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிக்காம ஒரு மாதிரி வெறியில கூட அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது கொலை வெறியில இருக்கான் அப்படின்னா அடிச்சு கொலை பண்ணிருப்பான், உடம்புழுக்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு அந்த வெறியோட தாக்குன தாக்குதல் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சின்னதா கழுத்துல ஒரே ஒரு அறுப்பு போட்டிருக்கான், அந்த அறுப்புல அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பா இது கொலை வெறி தாக்குதல் தான் கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. சரி ஓகே நீ போயிட்டு அந்த ராஜ விசாரி, நான் போயிட்டு அந்த வேலைக்காரமா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க காலையில என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்றாங்க. நான் கிளம்பி மீன் வாங்க கடைக்கு போனேன், கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கதவு ஓபன்ல இருந்துச்சு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க ராஜண்ணாவுடைய மடியில ரோஷினி மேடம் விழுந்து கிடந்தாங்க. அவங்க உயிரோட இருந்தாங்களா இல்லையான்லாம் தெரியல, ஆனா ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க. இத பார்த்துட்டு நான் கத்த ஆரம்பிக்கும் போது அங்க அஞ்சு மேடம் வந்துட்டு கால் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இந்த ராஜுக்கும் ரோஷினிக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லா மாதிரியான கனெக்ஷனும் தான், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி வேற என்ன விஷயம்லாம் ஆச்சோ இன்ச் பை இன்ச்சா சீன் பை சீனா சொல்லு, இல்ல அப்படின்னா நீயும் இந்த கேஸ்ல மாட்டிப்ப அப்படின்னும் போது இவங்க யோசிச்சு நேத்து பர்த்டே பார்ட்டில ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு சின்ன சண்டை அப்படின்னும் போது என்ன மாதிரியான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை பத்திலாம் எனக்கு தெரியல, ஏதோ சண்டை போட்டுட்டாங்க அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் அந்த அசிஸ்டன்ட் ராஜு கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில உங்களுக்கு என்ன விஷயம்லாம் ஆச்சோ எல்லாமே சொல்லுங்க அப்படின்னும் போது இவர் வழக்கமாவே ஒரு 6 மணிக்கு மேல எந்திரிச்சு ஜாகிங் போவாராம். ஜாகிங் போயிட்டு ஒரு 8 மணி கிட்ட தான் வருவாராம். ஆனா இன்னைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு இருக்காரு, ஒரு 7:15 7:20 அந்த டைம்லயே வந்துட்டு இருக்காரு. ஏன் வழக்கமா போற அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து நைட்டு அந்த பார்ட்டில செமையா குடிச்சேன், குடி போதையில ஓட முடியாம திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அங்க லேடி போலீஸ் வராங்க. நீ போய் சொல்ற, காலையில பக்காவா பிளான் பண்ணி ஜாகிங் போற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி வந்து ரோஷினிய கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது நான் ஏன் கொலை பண்ண போறேன், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேன், நான் என் முதல் பொண்டாட்டி சத்தியமா கொலை பண்ணவே கிடையாது அப்படின்னும் போது பொய் சொல்லாத, உனக்கும் ரோஷினிக்கும் நேத்து நைட்டு பர்த்டே பார்ட்டில ஏதோ ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கு, அந்த தகராறுக்கு அப்புறமா தான் நீ கொலை பண்ணிருக்க அப்படின்னும் போது அது தகராறு கிடையாது, அவ குடிச்சிட்டு குடி போதையில என்ன பண்ற அப்படின்னே தெரியாம பண்ணிட்டு இருந்தா, அதான் சமாதானப்படுத்த உள்ளுக்குள்ள கூண்டு போனேன், அப்போ லைட்டா கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நார்மல், நாங்க சண்டைலாம் போடல, நீங்க வந்துட்டு நான் தான் ரோஷினியை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்ண பாக்குறீங்க, நான் ஆக்சுவலா அவளை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க வந்துட்டு என்னையே கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றீங்க, எனக்கு வக்கீல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது செல்லக்குட்டி உனக்கு கண்டிப்பா வக்கீல் வேணும், ஏன்னா நான் உன்னை பிரைம் சஸ்பெக்டா கைது பண்றேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு. என் பேரு மாதவ் மிஸ்ட்ரா, உங்க மனைவி, இப்போ மனைவின்னு சொல்ல முடியாது, அஞ்சு தான் வந்து என்ன மீட் பண்ணாங்க, உன்னை வந்துட்டு அவங்க நிரபராதின்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் உனக்காக என்ன வாதாட கூட்டிட்டு வந்தாங்க, மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி நான் கொலை பண்ணல அப்படின்னு மட்டும் சொல்லாம என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு, அப்பதான் என்னால உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல காலையில ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நைட்டு செமையா குடிச்சதுனால இவரால நடக்கவே முடியல, ஓடவே முடியல, சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா கதவு லாக் ஆகாம ஓபன்ல இருக்கு. இவரு நேரா உள்ளுக்குள்ள போனா ஒரு பக்கமா ரத்த வெள்ளத்துல ரோஷினி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓடி போயிட்டு அவங்கள தூக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றாரு, காப்பாத்த ட்ரை பண்றாரு, ஆனா ஒண்ணுமே முடியாம அவங்க அப்படியே இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் தான் மத்தவங்களாம் வந்து பார்த்திருப்பாங்க, போலீஸ்க்குலாம் கால் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம தெளிவா பார்த்தோம். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அவ்வளவுதானா எல்லாமே சொல்லிட்டீங்களான்னு கேட்கும் போது அவ்வளவுதான் அப்படின்றாரு. சரி ஓகே, உங்க பக்கம் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதம் போலீஸ் கையில கிடைக்கவே இல்லை, அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃப் தான், ஒருவேளை அந்த ஆயுதம் போலீஸ் கையில கிடைச்சது அப்படின்னா இந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், அப்போ உங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல வந்துட்டு கோர்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு போலீஸ் கஸ்டடியா இல்ல கோர்ட் கஸ்டடியா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. நான் அங்க வந்து பேசி உனக்கு பெயில் கிடைக்குதான்னு பாக்குறேன், கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காது, பெயில் கொடுக்குறாங்களான்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கோர்ட்லயும் காமிக்கிறாங்க, இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தினால பெயில்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் கொலை பண்ண விஷயத்த கண்ணால பாக்கல அப்படின்னாலும் இவர் கையில வச்சிருந்திருக்காரு, எல்லாருமே பாத்துருக்காங்க, கையும் டெட் பாடியுமா மாட்டிருக்காரு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் விசாரிக்கிட்டோம், போலீஸ் கஸ்டடியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்ல சரின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ராஜ் கிட்ட போயிட்டு, நீ வெளியே போகும்போது பிரஸ் மீடியாலாம் உன் வாயை புடுங்க பாப்பாங்க, நீ எதுவுமே பேசாம கிளம்பி போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் நான் இல்லாம எதுவுமே பேசாத, நான் சொல்லாம எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ எல்லாமே பேசிட்டு வெளியே வரும்போது அங்க அந்த கம்பெனிக்கார வந்தவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன சார் நீங்க சொல்லாம கொள்ளாம இந்த கேஸ் எடுத்து வாதாட ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க எங்க கூட அசோசியேட்டா இருக்கிற வரைக்கும் எந்த கேஸையும் நாங்க சொல்லாம வாதாடவே கூடாது, நாங்க பெர்மிஷன் கொடுக்காம வாதாடவே கூடாது, அது வந்துட்டு எங்க கம்பெனி ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டான விஷயம், உங்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஒரு மாதிரி சாஃப்டா வார்னிங் கொடுத்துட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஃபாரன்சிக்ல காமிக்கிறாங்க. டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இது கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பே கிடையாது, அந்த கொலைகாரன் முன்னாடி வந்து கத்திய வச்சு இந்த பக்கமா அறுத்து கொலை பண்ணிருக்கான், கண்டிப்பா கொலைகாரன் ரைட் ஹேண்டடு அண்ட் வந்துட்டு பெருசா தப்பிக்க ட்ரை பண்ண மாதிரியோ சண்டை போட ட்ரை பண்ண மாதிரியோ எந்த விதமான இதுவுமே பார்க்கவே முடியல, கண்டிப்பா கொலைகாரன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவனா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம்லாம் ஒரு சின்ன கட்டை வச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஊண்ட பாருங்க, இங்க இருந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு, அந்த காயம் போக போக சின்னதாகுது, சோ கொலைகாரன் ஃப்ரண்ட் சைடா வந்து கத்தியை யூஸ் பண்ணி கட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அவன் கண்டிப்பா ரைட் ஹேண்டடு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தடுக்க ட்ரை பண்ணவே இல்ல, தடுக்க ட்ரை பண்ணிருந்தாங்க, ஓட ட்ரை பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கும், அந்த தடுக்க ட்ரை பண்ணதுக்கான எந்த காயத்தையும் பார்க்கவே முடியல, கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்ச நபர் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி இது எந்த மாதிரியான ஆயுதமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது பிளேடு இல்லனா சின்ன நைஃப் மாதிரியான விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நமக்கு இராவை காமிக்கிறாங்க. நான் அப்பாவை பார்க்கணும், அப்பா என்ன பண்ணாரு, அப்பா வந்துட்டு ஏதாவது பேடான விஷயம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ அப்பாவை நம்பு, அப்பா உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, அப்பா கண்டிப்பா வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பயங்கரமா கத்தி கதறி அழுகுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி அழுகுறாங்க அப்படின்லாம் தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் ராஜுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா யாரெல்லாம் அந்த பார்ட்டிக்கு வந்தாங்களோ எல்லாரையும் தனித்தனியா போயிட்டு விசாரிக்கும் போது, யாருக்குமே இதுவரைக்கும் அந்த பார்ட்டில ரோஷினியை மீட் பண்ற வரைக்கும் ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு அஃபேர் இருக்கு, ஒரு தப்பான கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாதான். அப்பதான் அவன் வந்துட்டு கேஷுவலா இன்ட்ரோ கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்க்கும்போது இவன் கொஞ்சம் பெரிய பணக்காரனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சகிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல, சில பேர் உண்மையிலேயே ராஜும் அந்த பொண்ணும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பார்ட்டில வச்சு ராஜும் அந்த பொண்ணும் சண்டை போட்டாங்களாமே, அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும் போது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் லேடி போலீஸும் அசிஸ்டன்ட்டும் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்க, அப்போ டிவி நியூஸ்ல இந்த ராஜு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ அவார்டு வாங்கியிருக்காரு, அந்த மனுஷனா இந்த கொலையை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அண்ட் வந்துட்டு பார்ட்டில நிறைய போட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோவை கூட எப்படியோ மீடியாக்காரங்க கையில கிடைச்சு அந்த போட்டோவெல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நைட்டு பார்ட்டில இந்த பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க, ஆனா காலையில பார்க்கும்போது அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஆமா, இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும், இந்த போட்டோலாம் இவங்க கையில யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது அங்க ரோஷினியோடைய அம்மா வராங்க. நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னும் போது இவங்க அப்படியே கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோடைய டீமை காமிக்கிறாங்க. இவங்க அந்த கிரைம் சீன்ல என்ன விஷயமாச்சோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, முக்கியமா ரோஷினிய பிடிக்காதவங்களா இருக்கணும், இன்னொன்னு அந்த அபார்ட்மெண்ட்லயே வாழ்றவங்களா இருக்கணும். ஏன் அப்படின்னா வெளியே மட்டும்தான் கேமரா இருக்கு, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள கேமரா கிடையாது, யாரும் உள்ளுக்குள்ள வந்த மாதிரியும் போன மாதிரியும் ரெக்கார்டே ஆகல அப்படின்னும் போது இந்த அபார்ட்மெண்ட்குள்ள இருக்கவங்க தான் ரோஷினியை கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர, அப்ப நம்ம ஹீரோடைய மச்சானும் மனைவியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஷினியை கொலை பண்ணது ஏன் ராஜுடைய மனைவியா இருக்கக்கூடாது, ஏன்னா உங்க தேதிப்படி யாரும் உள்ளுக்குள்ள வரவும் இல்ல வெளியே போகவும் கிடையாது, அந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கவங்க தான் கொலை பண்ணிருக்கணும், இன்னொன்னு ரோஷினியை பிடிக்காதவங்களா இருக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா அது ராஜுடைய மனைவியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, மனைவியா மட்டும் இல்லாம ராஜுடைய பொண்ணா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த ரோஷினியை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது, அப்படின்னா ரெண்டு பேர்ல யாரோ தான் கொலைகாரன், இதையும் நம்ம விசாரிக்கணும், இந்த ஆங்கிள்லயும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ரோஷினியோடைய அம்மாவை டெட் பாடியை பார்க்க கூட்டிட்டு போறாங்க. அவங்க ரோஷினியோடைய டெட் பாடியை பார்த்தோன்னே பயங்கரமா கத்தி கதறி அழுக,
அந்த போலீஸ் லேடி தான் அங்கிருந்து கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய அம்மா ஒரு மிகப்பெரிய லாயர் மக்களே, நம்ம ஹீரோயை எதிர்த்துலாம் வாதாடி வின் பண்ற ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. இப்போ அவங்க உடம்புக்கு முடியாம வீட்லயே உட்கார்ந்து மாத்திரை மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த வாட்டியும் உன்னுடைய மிஸ்டர் சார் தான் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதையும் நீங்களே பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த மர்டர் வெப்பனை இது வரைக்கும் நம்மளால கண்டே பிடிக்க முடியல. முதல்ல அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்றாங்க. இவங்க கிரைம் ஸ்பாட்ல இருந்து 2 கண்ணாடி துண்டுகளை கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்துட்டு சரக்கடிக்கிற கிளாஸ் உடைய உடைஞ்சு போன துண்டுகள் கிடையாது. இந்த ஷோ பீஸ்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதனுடைய உடைஞ்சு போன துண்டு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மொத்தமா கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு. இப்போ லேடி போலீஸ்க்கு மண்டையே வெடிக்குது. முதல்ல அந்த கிரைம் பண்றதுக்கான பயன்படுத்தின அந்த வெப்பனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அது என்ன வெப்பன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிரைம் ஸ்பாட்டுடைய போட்டோஸ்லாம் பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு அவார்டு இருந்திருக்கும். அந்த அவார்டு இப்போ காணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருப்பாங்க. அந்த அவார்டு போட்டோல காணும். ஆனா நைட்டு பார்ட்டில போட்டோ எடுக்கும் போது அங்க ஷோ கேஸுக்கு மேல அந்த அவார்டு இருந்த விஷயத்தை இவங்க பாக்குறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பி அபார்ட்மெண்ட்டுக்கு போக அங்க நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வராங்க. அவங்க 2 பேரும் பார்த்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டும் அஞ்சுடைய பொண்ணு இவங்கள பார்க்க வந்திருப்பாங்க. போலீஸ் வந்துட்டு நம்ம கிரைம் ஸ்பாட்டுக்கு ராஜுடைய வீட்டுக்கு போயிட்டு மேல பார்க்கும்போது அங்க அந்த ஷோ பீஸை காணும். அதாவது அந்த அவார்டை காணும். மக்களே, அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பயங்கரமான சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜிக்கல் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதையே அவார்டா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த சர்ஜிக்கல் பிளேடை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அந்த சர்ஜிக்கல் பிளேட் எங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விசாரணையை தொடங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு அஞ்சுவை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டாங்க. நாங்க முதல்ல வந்துட்டு உங்க பொண்ணுகிட்ட பேசணும். உங்க பொண்ணுகிட்ட பேசி என்ன விஷயம்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியுமோ எல்லாமே கண்டுபிடிக்கணும். அப்பதான் போலீஸ் உங்க பொண்ணை விசாரிக்க வரும்போது போலீஸ் கிட்ட உங்க பொண்ணு என்ன மாதிரி பேசலான்னு முன்னாடியே சொல்லி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நிறைய மாத்திரைலாம் சாப்பிடுவா, கண்ணை பார்த்து கூட பேச மாட்டா, உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க வாங்க அவ என்ன பேசினாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்போ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. பெருசா வந்துட்டு கண்டுக்கவே மாட்டா. அன்னைக்கு காலையில நீ ஏதாவது சவுண்டு கேட்டியா அப்படின்னும் போது, என்னுடைய பொண்ணு பார்ட்டிலாம் முடிஞ்சு லேட்டா தான் தூங்க போனா, சோ வந்துட்டு தூங்கிட்டு இருந்தாலாம், எதுவுமே சவுண்டே கேட்கல அப்படின்னு சொன்னா அப்படின்னும் போது, வெயிட் பண்ணுங்க அந்த பொண்ணே சொல்லிட்டோம் அப்படின்னும் போது அவ அமைதியா இருக்கா, வரைஞ்சிக்கிட்டே இருக்கா. நீ நல்லா வரைவ அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவ, எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாரு அப்படின்னும் போது, அப்பா எப்ப வருவாருன்னு கேட்க, கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா தூங்க போயிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிப்பியா, இல்ல அப்படின்னா லேட்டா தூங்க போயிட்டு லேட்டா எந்திரிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மறுபடியும் சொல்ல, ஏமா நான் அதை மட்டும் கேட்கலாமா, அன்னைக்கு காலையில ரோஷினி ஆன்டியோடைய சவுண்டு, இல்ல உங்க அப்பாவுடைய சவுண்டு, இல்ல அப்படின்னா ஏதோ தெரியாதவங்க சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா, நீ ஏதாவது நோட் பண்ணியா, ஏன் அப்படின்னா அந்த ரோஷினி ஆன்டி அங்க பாதிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது நீ மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்த அப்படின்னும் போது, இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம நான் சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன், சீக்கிரமா தூங்க போவேன், சீக்கிரமா எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரைஞ்சிட்டு இருந்த புக்கை தூக்கி போட்டு ஓட அம்மா பின்னாடியே போறாங்க. நம்ம ஹீரோ புக் எடுத்து பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் வரைஞ்சு வச்சிருக்கா. முக்கியமா ரோஷினிய வந்துட்டு அவ கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியும் ரத்த கலரியா இருக்கிற மாதிரியும் வரைஞ்சு வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அடுத்து அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு தேடி தேடி பார்த்து ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த அபார்ட்மெண்ட்டுடைய குப்பையை தனியா ஒரு கம்பெனி வந்து கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் கலெக்ட் பண்ணிட்டு போறான். அவங்க கிட்ட போயிட்டு பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே இந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு கொட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கார்பரேஷன் குப்பை கிடங்கு அப்படின்னும் போது அங்க கிளம்பி போறாங்க. இங்கதான் எங்கேயோ அந்த சர்ஜிக்கல் பிளேட் இருக்க வாய்ப்பு இருக்கு, தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க. எனது இவ்வளவு குப்பைகளுக்கு மத்தியில அந்த தம்மா துண்டு நைஃபை தேடி கண்டுபிடிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரோஷினி இராக்கு கதை சொல்லி அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப இந்த எல்லா விஷயத்தையும் ராஜ் பாக்குறாரு. என் பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் என் பொண்ணு யாருக்கிட்டையும் பெருசா பழகவே மாட்டா, ஆனா உன்கிட்ட பயங்கரமா பழகுறா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பயங்கரமான பாண்டிங் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது, நான் எப்பயுமே யாரையாவது பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்கள வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சலாம் பாத்துக்கவே மாட்டேன். என்னுடைய சொந்தக்காரங்க, எனக்கு பிறந்த
பொண்ணு, எனக்கு பிறந்த குழந்தையா இருந்தா எப்படி பார்த்து பண்ணும் அந்த மாதிரி தான் பார்த்துப்பேன் அப்படின்னும் போது சூப்பர் நீ அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்ன ஆச்சு, ஏன் பிரிஞ்சே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டைவர்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பெருசா செட் ஆகல, கூடிய சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணி பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வா ஏன் குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு இறந்து கிடக்குற மாதிரியும் நம்ம ராஜ் தூக்கிட்டு அழுகிற மாதிரியும் இந்த எல்லா விஷயத்தையும் ராஜ் வந்துட்டு கனவா கண்டு கண்ண முடிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் லேடியை காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் குப்பை கடங்குக்கு போயிட்டு அந்த கத்தியை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த லேடி போலீஸ் கால் பண்ணி என்ன விஷயமாச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் இங்க வந்து பாருங்க, எக்கச்சக்கமான குப்பை இருக்கு, இதுக்கு நடுவுல அந்த தம்மா துண்டு ஸ்கேல்பல், அந்த கத்தியோட பெரிய ஸ்கேல்பல்னு சொல்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல, நான் வந்துட்டு டாக் ஸ்குவாட வர சொல்லியிருக்கேன், அவங்க உதவியோட நம்ம தேட ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா எங்க உன் தங்க கம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க தானே ரோஷினியை பத்தின தகவல்களை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்க, அதான் அவன் கிளம்பி போயிருக்கா அப்படின்னு. ஆமா உன் தம்பி கண்டுபிடிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இரா அதுக்கப்புறம் அஞ்சுவை காமிக்கிறாங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கு அப்படின்னும் போது பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுவே சில அட்வைஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு டிராப் பண்றாங்க. இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. அடுத்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இராவுடைய டிராயிங் புக்ல சில ஓவியங்கள்லாம் பார்த்திருப்பாரு. முக்கியமா அதுல ரோஷினி வந்துட்டு தரையில படுத்து கிடக்கிற மாதிரியும் ரத்தங்கள்லாம் ஊத்தி கிடக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு ஏதோ இறந்து கிடக்கிற மாதிரியும் வரைஞ்சு வச்சிருப்பா. இத பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கிரைம் நடக்கும்போது அந்த வீட்டுல இருந்த ஒரே ஆள் இரா மட்டும்தான், மேபி இரா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு சார், அந்த பொண்ணு எப்படி கொலை பண்ண முடியும், இன்னொன்னு இராக்கு இந்த ரோஷினியை ரொம்ப பிடிக்கும், ரோஷினிக்கு இராவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அந்த பொண்ணு அந்த கிரைமை பார்த்துருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே நம்ம ராஜுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அந்த டாக்டரை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த இரா காலியா இந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன், அந்த ப்ராப்ளத்தை பத்தியும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட பேசி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி இராக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இராவுடைய பிஹேவியர்ஸ் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடல்நிலையெல்லாம் பார்த்து ஒருவேளை கேன்சரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் என்ன செக் பண்ண சொன்னா, செக் பண்ணி பார்க்கும்போது கேன்சர் கிடையாது, ஹைப்போகிளைசெமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிளட்ல சுகர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க திடீர்னு செமையா கோவப்படுவாங்க, யாரையாவது அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியான்னு கேட்கும்போது அப்படிதான், ஆனா இந்த இரா அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த பொண்ணு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு லைட்டா வந்துட்டு மேபி இந்த பொண்ணு ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னையா பேசிட்டு இருக்க, அது ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணால ஒரு பொண்ணை எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த ஹைப்போகிளைசெமியா அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நானும் படிச்சு பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கவங்க பயங்கர டென்ஷனா இருப்பாங்க, கோவத்தெல்லாம் செமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா காமிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, இரா பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, சின்ன பொண்ணு மேல டவுட் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல இராவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு படிச்சுட்டே இருக்கா. அங்க வந்துட்டு ஏதோ ஒரு மியூசிக் காம்படிஷன் போல மக்களே உட்காந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க பசங்க எல்லாம் வழக்கம் போல இந்த மாதிரி பொண்ணுங்களை புள்ளி பண்ணுவாங்க போல. இந்த பொண்ணுக்கு டீம்மேட் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு பையன் பொம்மை மாதிரி எதையோ கொண்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வச்சு இந்த டீம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஓடி போக இந்த பொண்ணு திடீர்னு டென்ஷன் ஆயிட்டு கையில கத்தி மாதிரி இல்லனா இதோ பெண்ணு மாதிரி வச்சிருப்பா, அதை வச்சு பயங்கரமா குத்துன்னு குத்த அங்க இருக்கிற எல்லாரும் வேன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கே அமுச்சு விட்டாங்க. இதுக்கு நடுவுல அஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புருஷன்காரனை பார்த்து எப்படி இருக்கீங்க, உங்க பொண்ணு உங்களை ரொம்ப மிஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல்ல பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு ஸ்கூலுக்கே அனுப்ப வேணாம், வீட்லயே வச்சு பத்திரமா பாத்துக்கோங்க, இந்த பொண்ணுக்கு குணமானதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல அஞ்சு அப்படியே பக்கத்துல உட்காந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க
ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனி கூட அசோசியேட் ஆயிருக்காரு பாத்தீங்களா. அந்த கம்பெனில இருந்து அந்த ஆள் வந்திருக்கான். வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க இந்த கேஸ விடுற மாதிரி தெரியல, நீங்க இந்த கேஸ விடல அப்படின்னா நாங்க உங்களை விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. ஒண்ணு அந்த கேஸ் இல்ல அப்படின்னா எங்க கூட அசோசியேட் ஆயிட்டு இருக்கணும். இது ரெண்டுத்துல எது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்ப. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இவங்க ஓடி போயிட்டு டிவி ஆன் பண்ண அன்னைக்கு ஒரு குப்பை கொண்டு போறவனை வந்துட்டு போலீஸ் விசாரிச்சாங்க பாத்தீங்களா. அந்த பையனுடைய பேரு மோனு. அந்த பையன் ஒரு காமவெறியன். எந்த பொண்ணுங்களையும் விடுறதே கிடையாது. போற வர பொண்ணுங்களை கூட விடாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பான். இவன் தான் வந்துட்டு கண்டிப்பா ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை கொண்டு போயிட்டு குப்பையில போட்டு மறைச்சு வச்சுட்டான். இவனால மட்டும் தான் பிளாட்டுக்குள்ள ஈஸியா போக முடியும், பிளாட்டை விட்டு வெளியே வர முடியும், யாருக்கும் இவன் மேல டவுட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் டிவி நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும், இந்த மோனு யாரு, மோனுவை பத்தி எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புரியாம யோசிக்கிறாரு. இதே டைம்ல போலீஸும் மோனுவை கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோடைய மச்சான் வந்து, மாமா நான் தான் எல்லாமே போட்டு கொடுத்தேன் அப்படின்னும் போது, எனக்கு புரியல நீ தான் போட்டு கொடுத்தியா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அன்னைக்கு அஞ்சுவையும் இராவையும் பார்க்கலான்னு நம்ம எல்லாரும் போகும்போது நீங்க என்ன கீழே விட்டு போயிட்டீங்க. அந்த டைம்ல தான் அந்த போலீஸ் மேடம் மோனு கிட்ட விசாரிச்சுட்டு போனாங்க. இவனை பார்க்கும் போது இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. அதனால உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் இவன் ஒரு பயங்கரமான காஜேந்திரன். இவன் எந்த பெண்களையும் விடுறதே கிடையாது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவான், அந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து வந்துட்டு எல்லா பாயிண்ட்டையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பயபுள்ள ரோஷினியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கிரியேட் பண்ண, அந்த அவன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண விஷயத்த நான் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சனுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அவன் தான் இந்த விஷயத்த பப்ளிஷ் பண்ணா, எப்படி என்னுடைய மூளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு. பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்போ என் தம்பி என்ன பண்ணா, ஏன் திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் தம்பி என்ன மாதிரி புத்திசாலித்தனமா ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணி வச்சிருக்கான். அதாவது இப்ப இவன் பண்ணா இல்லையா, இத மீடியா கிட்ட சொல்லாம நேரா என்கிட்ட வந்து சொல்லிருந்தான் அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இதை ஒரு கேள்வியா எழுப்பி அந்த போலீஸ கிழின்னு கிழிச்சிருப்பேன். இப்ப வந்துட்டு தேவையில்லாம போலீஸ்க்கே ஒரு ஹிண்ட் கொடுத்து போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க போறாங்க, நமக்கு பாயிண்டே இல்லாம போகுது, இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சீஃப் இந்த லேடி போலீஸை கூப்பிட்டு வச்சு, இது வந்துட்டு மோனுடைய போனு, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வேற எவனும் பாத்துக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு இது எப்படி தெரியுது அப்படின்னே தெரியல, நீ ஒரு செகண்ட் இந்த மோனுடைய கேலரி ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவன் இதே வேலையா சுத்திட்டு இருந்திருக்கா. மக்களே ஒரு பொண்ணு விடுறது கிடையாது, எல்லா பொண்ணுடைய காலு இருப்பு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். முக்கியமா இவன் போன்ல அதிகமா ரோஷினியுடைய போட்டோஸ் தான் இருக்கு. அன்னைக்கு நைட்டு பார்ட்டில வந்து நின்னது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகும்போது யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே போட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்கு. இவன் தான் முக்கியமான சஸ்பெக்ட். இப்போ நமக்கு இவனை போயிட்டு டீடைலா விசாரிங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய விசாரணையை கண்காணிக்க ஒரு சீஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை வர வைக்க போறேன். அவரு வேற யாரும் கிடையாது, உன்னுடைய முன்னாள் கணவர் அப்படின்னும் போது அவர் எதுக்கு, அவரை ஏன் வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் வந்தா ஊமைய கூட பேச வைப்பான், கண்டிப்பா இந்த கேஸ முடிப்பான், உனக்கு இப்போ வேற வழியே கிடையாது, உன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் அவர் தான் தலைமை தாங்க போறாரு, உன்னுடைய டீம் எல்லாமே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அங்க இந்த லேடி போலீஸோடைய ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய பேரு ஹர்ஷா. மக்களே இது இந்த கேஸோடைய ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்க, நீ ரெடி பண்ணா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோனுவை கூட்டு வந்தாங்க பாத்தீங்களா. மோனுவை போயிட்டு பொலன்னு பொழக்கிறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அவன் என்ன கேட்டாலும் இந்த கொலையை பத்தி சொல்லவே மாட்டான். நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டம்ளரை தூக்கி போட அவன் டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான். மக்களே டம்ளரை தூக்கி போட்டா கேட்ச் ஆப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகும்போது அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஆக்சுவலா இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் மக்களே, ஆனா கொலகாரன் ரைட் ஹேண்டட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இந்த விஷயத்த சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இதே டைம்ல மோனுடைய கிளவுட்ல இருந்து இன்னொரு விஷயத்த கௌரி கண்டுபிடிக்கிறாங்க இந்த லேடி போலீஸ். அதை கொண்டு போயிட்டு அர்ஷி கிட்டையும் அதுக்கப்புறம் அந்த சீஃப் கிட்டையும் காமிக்கும் போது அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காருக்குள்ள உட்கார்ந்து ராஜும் அஞ்சுவும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் செப்பரேட் ஆயிட்டு 15 மாசத்துக்கு மேல ஆகுது. இவங்க எதுக்கு கள்ளக்காதலர்கள் மாதிரி காருக்குள்ள உட்கார்ந்து கசமுசா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கௌரி சொல்ல, அண்ட் இந்த அர்ஷி இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. இவன் கண்டிப்பா கொலகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது. இவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டட், ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி கொலகாரன் ஒரு ரைட் ஹேண்டட் தான். இதுல என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னும் போது நமக்கு அப்படியே அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. காருக்குள்ள உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் கசமுசா பண்ண. இதோட இந்த எபிசோட முடியுது.
இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரோஷினியோடைய இறுதி சடங்கு நடக்குது. அந்த சடங்குக்கு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட், மனைவி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. அதே டைம்ல அஞ்சு வந்திருக்காங்க. அஞ்சு அம்மா கிட்ட போயிட்டு வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீயா உன்னாலதான் என் பொண்ணு இறந்து போயிட்டா, அவ வாழும் போதும் வாழ விடல, இறந்து போனதுக்கு அப்புறமும் வாழ விடாம வந்திருக்கியா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அமிச்சிடுறாங்க. இதே டைம்ல ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப எதுக்கு நம்ம ரோஷினியோடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்கோம், மரியாதை செலுத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது இறுதி சடங்கு மட்டும் கிடையாது, நமக்கான இறுதி வாய்ப்பும் கூட. இது வரைக்கும் நம்ம கோர்ட்ல போயிட்டு என்ன பேச போறோம், என்ன பாயிண்ட் எல்லாம் வச்சு பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கண்டே பிடிக்கல. இங்க வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க ரோஷினிக்கு பிடிச்சவங்க மட்டும் இல்லாம பிடிச்சவங்க மாதிரி நடிக்கிறவங்களும் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க வந்துட்டு ஒரு தாடிக்காரனை பாக்குறாங்க. இவனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இந்த பயபுள்ள கிட்ட கண்டிப்பா என்னமோ இருக்குது, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவன் ஒரு பார்ல போயிட்டு உட்காரும் போது இவங்களும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு என்ன பேசலாம், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கும் போது இப்ப அங்க வெயிட்டர் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஜூஸ் வேணும், டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க. யோ, பாருக்கு டீ குடிக்க ஜூஸ் குடிக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அது எப்படி உனக்கு தெரியும், நாங்க சும்மா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், ரோஷினியோடைய வீட்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இது கூட தெரியாத முட்டாளாவா இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இறந்து போனது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா, ஆனா முன்னாள் காதலி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு, இந்த கேஸை விசாரிக்க எனக்கு சில விஷயங்கள்லாம் வேணும், உனக்கும் ரோஷினிக்கும் என்ன பிரச்சனை, ஏன் பிரேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவரும் ரோஷினியும் பயங்கரமா லவ் பண்ணிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு கல்யாணமே நடக்க போகுது. இன்னும் ஒரு 3-4 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல தான் இந்த ராஜோடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. அங்கிருந்து இந்த ரோஷினிய ராஜுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொண்ணை இவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்களே, இவங்களையே பர்சனல் கேர் டேக்கரா அப்பாயின்மெண்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் பண்றாரு. சரி, ஓகே, அங்கேயும் போயிட்டு பொண்ணை தான் பாத்துக்க போறா, இங்க வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்களை பாத்துக்க போறா, என்னவா இருந்தா என்ன, அது மட்டும் இல்லாம நிறைய காசும் கொடுக்குறாரு. ஓகே, அந்த பொண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டுருப்பாரு. அந்த பொண்ணு போயிட்டு பொண்ணை மட்டும் பாத்துப்பான்னு பார்த்தா அந்த ராஜியும் சேர்த்து பாத்துக்கிட்டாளா என்னன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி கனெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தெரியல. திடீர்னு ஒரு நாள் ரோஷினி வந்து என்ன மீட் பண்ணி கல்யாணமே வேணாம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னு கேட்கும் போது காரணம் கூட சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ரோஷினிக்கும் ராஜுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அவங்க ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நான் எத்தனையோ வாட்டி பேச ட்ரை பண்ணேன், அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்னுடைய காலையோ மெசேஜையோ என்னையோ பார்க்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இதையெல்லாம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி லேடி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க ரோஷினியோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அந்த ரெசிப்ட் மட்டும் கிடைக்குது. இதை வச்சு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அபார்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை பார்த்து இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா ரோஷினி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க போல. அந்த ரோஷினி மட்டும் தனியா வந்தாங்களா, கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜுடைய போட்டோவை காமிக்கும் போது, இல்ல கூட பெருசா யாருமே வரவே கிடையாது, அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்ல, இப்போ ரோஷினிக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்க ஒர்க் பண்ணாலோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. இந்த பொண்ணும் ரோஷினியும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸா. இந்த மாதிரி ரோஷினி இறந்து போறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அந்த கருவையும் கலைச்சிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது பிரெக்னெண்டா இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா நடுவுல ரோஷினி என்கிட்ட பேசதே கிடையாது, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா. நான் திடீர்னு ஒரு நாள் எங்கடா அந்த பொண்ணு எதுவுமே பேசவே மாட்டா, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டா, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. நீங்க சொன்னதையும் நான் போயிட்டு மீட் பண்ணதையும் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் போயிட்டு மீட் பண்ண போல. ஆனா நான் என்ன கேட்டாலும் அந்த பொண்ணு வாயவே திறக்கல, ஒண்ணுமே சொல்லவே கிடையாது. சோ அதனாலதான் நான் ஒண்ணுமே பேசாம உடம்ப பாத்துக்கோ, அடிக்கடிக்க எனக்கு கால் பண்ணு, நானும் வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன், மத்தபடி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த குப்பை கிடங்குல காமிக்கிறாங்க.
டாக் ஸ்குவாடெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த கத்தியை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கத்தியை கரெக்டா கண்டுபிடிக்குது மக்களே. ஒரு குப்பை பையில இருந்து அவங்க அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு கௌரிக்கு தெரிய வரும்போது ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் கௌரிய பயங்கரமா பாராட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல அஞ்சுடைய மாமியார் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ராஜ் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற வரைக்கும் ராஜ நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நான் வேணா என்னுடைய பேத்திய என் வீட்டுக்கு என் ஊருக்கு கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா அவ என் கூடவே இருக்கட்டும், அப்பா தான் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அம்மாவும் இல்லாம என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, தயவு செஞ்சு அவளை விடுங்க, தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மேல கொஞ்சம் காண்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நியூஸ்ல போலீஸ் அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ராஜ் வந்துட்டு ஒரு பயங்கரமான சர்ஜனா இருந்திருக்காரு. அதனால ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அது வேற ஒன்னும் கிடையாது, தங்க கலர்ல அந்த கத்தியவே அவார்டா கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டையே யூஸ் பண்ணி தான் இவரு அந்த ரோஷினிய கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சது, போலீஸ் இன்டர்வியூ கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மாத்தி காமிக்க, அம்மா அப்பா கொலை பண்ணிட்டாரா, அம்மா அப்பா கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. இது மட்டும் இல்லாம அஞ்சுவே அந்த நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ டிவி ஆஃப் பண்ணிட்டு பொண்ணு வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஒன்னும் இல்லடா கண்ணா, நீ அமைதியாரு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. எனது ரோஷினி இறந்து போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி அபார்ஷன் பண்ணாங்களா, அவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சார் இதை நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை பார்க்க வைக்கலாம். அவங்க அப்பாவை பார்க்காம இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சோகமா இருக்கா, ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கே கூட்டிட்டு போயிட்டு ராஜ பார்க்க வைக்கிறாங்க. ராஜ பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயங்கரமா கண் கலங்குறா. அவரும் கண்லாம் கலங்குறாரு. அப்பா நீங்க ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா, பார்க்க பாருங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னும் போது, அப்பா வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையால ஜெயிலுக்கு வந்திருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் வந்துடுவேன், வந்ததுக்கு அப்புறமா உன்னை கூட்டிட்டு ட்ரிப்புக்கு போறேன், நீ கவலைப்படாம இரு, அப்பாவை நினைச்சு கவலையே படாத, நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேளு, பாட்டி பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அஞ்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எல்லாருமே தான் உன்னை பார்க்கலான்னு கிளம்பணும், திடீர்னு அவளுக்கு ஏதோ வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னும் போது அஞ்சு கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்டோடைய அம்மாவை மீட் பண்றாங்க. என் பொண்ணு இல்ல, இப்போ என் பொண்ணு வெளியே ஆபீஸ்க்கு போயிருக்கா அப்படின்னும் போது, ஆக்சுவலா நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது, கூடிய சீக்கிரமே போலீஸ் என்ன கைது பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன் சார்பா நீங்க தான் வாதாடணும், நீங்க தான் கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னும் போது, உங்களை ஏன் போலீஸ் கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த ஆயுதம் என்னுடைய கார்பேஜ் பேக்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு செம ஷாக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, டிவி நியூஸ்ல அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த கார்பேஜ் பேக் என்னுடைய பேக் அப்படின்னும் போது இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. படம் பாக்குற நமக்கும் செம ஷாக்கு. இதோட 4வது எபிசோட முடியுது மக்களே. இன்னொரு 4 எபிசோட் இருக்கு, அதை அடுத்த வீடியோல போடுறேன். இது வரைக்கும் நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, முக்கியமா கடைசியா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒருவேளை அஞ்சுதான் கொலை பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணா ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான ஆஃபர்னு சொன்ன பாத்தீங்களா, அது என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டபுள் சைடு பெல்ட் நீங்க 2 வாங்குனீங்க அப்படின்னா ஒரு பிராண்டட் வாலெட் 800 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சம பிராண்டட் வாலெட்டே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. அது இந்த வீடியோல இன்னைக்கான ஆஃபர் மட்டும்தான், நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆஃபர். இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி நைட்ல இருந்து 8ஆம் தேதி நைட் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபரை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் மக்களே. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே மக்களே, பாய்.